السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த ஒரு துஆவை ஓதினால் போதும், நாம் ஒரு விடயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருப்போம். அந்த விடயத்தை, அந்த இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்தே தீருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. ஒரு சஹாபி பெண்மணியினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி இந்த துஆவை ஓதுகிறார். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஅக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வஅக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்ற இந்த துஆவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவர்கள் இழந்ததை விட சிறந்த ஒன்று, இதை விட சிறந்த ஒன்றை அவர்களால் பெறவே முடியாது. என்னவென்றால், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இழப்புகள் ஏற்படும் பொழுது நாம் அந்த இழப்புகளை கண்டு, அதாவது அஞ்சி பயந்து விடாமல், நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இழந்ததை விட சிறந்த ஒன்றை நமக்கு தருவான். இதனுடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள், மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா, எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் இதனை ஓதினால் நாம் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான்.